ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டாஷ் ஷோகன் த கிரேட் ரெவல்யூஷன்ல சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு பொண்ணு ஹீரோ அடிச்சுட்டு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுட்டு வா, அதுக்கடுத்து ஒரு பொண்ணை படிக்கைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இது 50வது தோல்வி முதலாளி. ஏன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது? நீங்க ஏன் ஒரு பொண்ணை மடக்கிறதுக்கு அவங்க மார்பகத்தை பார்க்க கூடாது? தேவட்டா பல இவ்வளவு நேரம் அதை பண்ணி தானே இவ்வளவு குத்து வாங்கியிருக்கேன். சரி வா, அடுத்த பொண்ணை தேடிவோம். முதலாளி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் வெளியே சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். நீ இன்ன வரைக்கும் எந்த பொண்ணோடையும் எதுவும் பண்ணது இல்லைல. இன்னைக்கு ஒரு பொண்ணோட நான் தூங்காம விட மாட்டேன். மிஸ் மேல் கொஞ்சம் பொறுங்க, நான் வந்துடுறேன். இங்க பாரு தம்பி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா அக்கா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கா. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க போதே யாரும் தெரியாத ஒருத்தன் ஹீரோ பறக்க விட்டுறான். என்னடா பண்ண இப்ப அப்படின்னு ஹீரோ கேட்க, இந்த பொண்ணுக்கு தான் ஒன்னும் பிடிக்கலையே, என்னையே இந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ற. முதலாளி இவன் பையன் கிடையாது, இவன் ஒரு பொம்பளை. என்னது பொண்ணா? ஹீரோ அந்த பொண்ணு சண்டை போறதுக்கு ரெடியா இருக்க பாட்டி வந்து அந்த இடத்துல நிக்கிறத பார்த்துட்டு, கேச்சிரோ உன்னை அடுத்த தடவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இப்போ திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டா. இப்ப பாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, 3 நாளைக்கு இந்த ஊரை நான் சுத்தி பார்க்க வந்திருக்கேன். ஒருத்தங்களை நான் இங்க கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா என்ன இப்ப என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னானே. ஓ நிலைமையை பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடி நீ அந்த பையனோட என்ன பண்ணிட்டு இருந்த? ஓ அவனை கேக்குறீங்களா? அவன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இது பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானோ அப்படின்னு பாட்டி கேட்டவனே. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமா எனக்கு அந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. அப்புறம் இந்த சாப்பாடு இந்த மாதிரி என்னை கவனிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. நான் உங்களுக்கு ஏதாவது திரும்பி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னால உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீயே இவ்வளவு தூரம் வந்து கேட்குற. அப்ப சரி முதலாளி, அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவ ஏன் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஆம்பளை கிட்ட போட்டு சுத்திட்டு இருக்கணும்? அவ ஆம்பளையோ பொம்பளையோ, இன்னொரு தடவை அவளை பார்த்தேனா அப்படின்னு ஹீரோ முடிய போக, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கிரிக்கவும், டார்லிங் என்னை விட்டுட்டு ஏதாச்சும் பொண்ணோட அந்த மாதிரி பண்ண போறீங்களா என்ன? ஹீரோ இங்கிருந்து தப்பிக்க பார்க்க, கொஞ்சம் போறோம் உங்க வயசுட்டு தான் ரொம்ப முக்கியம், தயவு செய்து முட்டாள்தனமா எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. நீ சொல்ற விஷயத்தெல்லாம் நான் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு ஹீரோ சொன்னானே. அவ எப்பவும் போல, உங்களால மட்டும் தான் அந்த சூசனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால சண்டைக்கு அது யூஸா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றான். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரூமுக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு ஹீரோ வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். ஆமா நான் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறணும்? இதுதான் நீ போட்டுக்க போற யூனிஃபார்ம். நான் வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், அதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம மாத்திக்கிறணும்? நான் சொன்னதை மட்டும் பண்ணேன் அப்படின்னு பாட்டி அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, ஆஹா இவ்வளவு அழகா இருக்காளே வா வா அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அவன் கோவப்பட்டு அடிக்க போறா. ஹீரோ வழங்கிடுறான். பாட்டி போய் தடுத்துடுறாங்க. ஆமா பாட்டி இந்த பொண்ணு யாரு அப்படின்னு ஹீரோவும், ஆமா அவையே நம்ம யூனிஃபார்ம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்னு கேக்குறாங்க. என்ன அவனால என்ன கண்டுபிடிச்ச கூட முடியலையா? அந்த பொண்ணு யோசிக்க, கேஜிரோ இந்த பொண்ணு பேரு தான் கயோக்கோ. இன்னைக்கு இந்த பொண்ணு இங்கே தான் வேலை செய்வா, அதனால அவளுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போய் காமிங்க. பொறுங்க, நான் ஏன் அவனோட வேலை செய்யணும்? நீங்க தானே எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. இது கேச்சிரோக்கான தண்டனை, வேலையை ஸ்கிப் பண்ணதுக்காக கொடுக்குற பனிஷ்மெண்ட். அதனால நீ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி புது பொண்ணே வா வேலைக்கு போலாமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணை நிக்க வச்சு, ஹலோ மக்களே, இப்ப நான் உங்களுக்கு யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னா, இவ தான் எங்க புது பணிப்பெண், நல்லா பாத்துக்குங்க நல்லா பாத்துக்குங்க. அதனால உங்க அன்பையும் அரவணைப்பையும் அவளுக்கு தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே அப்படின்னு ஹீரோ சொன்ன. இவளை பார்க்கறதுக்காகவே நான் பார்த்து கோசுக்கு வரணும் போலயே அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான். இப்ப அந்த பொண்ணு சூரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோன்னு பாட்டி போயிட்டு, என்னம்மா வேலைலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமாங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு அவ சொன்னோன்னே, ஆனா அவனை பாரு, அவன் சோர்வே எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவன் இங்க வேலை செய்யும்போது அவனோட ஃபேஸ்ல எப்பவுமே சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே, ஹீரோ உள்ளேக்கு அந்த பொண்ணோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறது அந்த பொண்ணு பார்த்துட்டு, அவ சின்ன வயசுல அவ அப்பா கூட விளையாண்டதை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதவை திறந்து உள்ளேக்கு வரான். அவ பார்த்தா முன்னாடி அந்த பொண்ணு நிக்கிறா. அவன் நம்மள அடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு ஹீரோ பயப்படுறான். ஆனா ஹீரோட காலில் விழுந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. அவன் எதுக்குமா அந்த மாதிரி வலிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும். அப்பதான் அவ தலைமையில போட்டிருந்த அதை வைக்க கல்றா. எது நீயா? ஆனா உனக்கு என் பாட்டிக்கு என்ன டீலு? என் பாட்டி ஒண்ணு வலுக்கட்டாயமா வேலைக்கு சேர்க்கல. தாய் கிழவி என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எல்லா ஆண்களும் ரொம்ப மோசமானவன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமாட்டு தான் அது தெரிஞ்சு அதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. ஏன்னா எங்க அப்பா உங்களை மாதிரிதான் இருந்தாரு. அப்பாவா? ஆமா, ஆனா அவரு கொல்லப்பட்டாரு 6 மாசத்துக்கு முன்னாடி. யாருன்னே தெரியாத ஒருத்தர் எங்க அப்பாவை கொண்டுட்டான். அவனை பழி வாங்குறதுக்கு தான் நான் அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றா. இதை ஹீரோ பார்த்துட்டு, அதனாலதான் நீ பையன் மாதிரி வேஷம் போட்டிருக்கியா? தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ரூடா நடந்துகிட்டதுனால நீங்க எனக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுனாலும் சரி, நீங்க எனக்கு அந்த தண்டனையை கொடுங்கன்னு கேட்கறா. அதெல்லாம் தேவையில்ல, நான் நீங்க கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலையில இருந்தனால, அதனால அது ஓன் தப்பு இல்ல. நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கு. அதனால அவனுடைய தலையை உயர்த்திப்பார். நம்ம 2 பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். 2 பேருமே சமாதானம் ஆகுறத பாட்டி வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிரிக்கவும் சிகாருவும் போய் சூசனாவை பார்த்துட்டு, இன்னைக்கு ஏதோ தப்பா நடக்க போதுன்னு எனக்கு ஃபீலா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு திரும்பி கிளம்பி போறதா சொல்றா. இப்ப ரைட் வந்து, அப்பனா உங்க அப்பா கொண்டது யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா
ஆனால் எங்கள் அப்பா கொண்டவங்களோட அடையாளம் ஒன்று என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா டோக்குகாவோட சீல் தான், அதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து ஒரு 4-5 கயருங்க அங்கேருந்த சூசனாவை பிடிச்சி தூக்கிட்டு போகுது. பறகுற கப்பல்ல இருந்து நமக்கு அந்த சூசனம் கிடைச்சிருச்சுடா, வண்டிகளை தோட்டுங்கடா அப்படின்னு சொல்கிறா. இப்போ கிரிக்காவும் சிகாரும் அந்த கயரில் ஏறி அந்த கப்பலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்களை கூப்பிட்டோன்னா கிரிக்கோ திரும்பிட்டு அந்த சீல் கேஸ் ஹீரோட தூக்கி போட்டுட்டு, மாஸ்டர் இப்போ அந்த சீலை யூஸ் பண்ணி சூசனாவை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சீல் கேஸ் அந்த பொண்ணு பார்த்துடுறா. அப்போனா நீ தான் எங்கள் அப்பாவை கொண்டே அப்படின்னு அவன் கேட்க இப்போ கப்பலுக்கு மேலே காமிக்கிறாங்க. இந்த புது வகையான ரோபோட் ரொம்ப நல்லா இருக்கு, இதை நம்ம வித்தா ரொம்ப காசு போகும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ கிரிக்கோவும் சிகாரும் கப்பலுக்கு மேலே வந்துடுறாங்க. இப்போ 2 பேருக்கு இடையில சண்டை போய்கிட்டு இருக்கும்போது கீழே காமிக்கிறாங்க. அவ கீழே சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்களுடைய டொக்குக்கா வசீல்னால தான் எங்கள் அப்பா கொல்லப்பட்டிருக்காரு, அப்போனா நீ தான் எங்கள் அப்பாவை கொண்டிருக்க அப்படிதானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோவை தாக்கிறதுக்கு கத்தி எடுக்க, புரிங்க எங்க முதலாளிக்கு உங்க அப்பாவை பத்திலாம் தெரியாது, அவர் யாரையும் கொண்டதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேலே வந்து அந்த கப்பலோட பாஸ் கிரிக்காவையும் சிகாரையும் பிடிச்சிடுறா. இப்போ அந்த பொண்ணு ஹீரோவோட சொல்றதுலே கத்தியா இருக்க ஹீரோ ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்துட்டு நான் ஒன்றும் வீக்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுறான். அந்த நேரம் அந்த கட்டடம் மேலே விழுக போறதை ஹீரோ பார்த்துட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டு காப்பாத்திடுறான். ஆனா அதில் அவன் மாட்டிக்கிறான். இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது அந்த சீல் ஜொலிக்குது. இப்போ கப்பலுக்கு மேலே இருக்கிறவங்களும் கப்பல் ஆடுறத பார்த்துட்டு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போதான் ஒருத்தன் சொல்றான், பாஸ் இந்த பப்பட் அசையுது அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த சூசனா டேரக்டர் நம்ம ஹீரோ கிட்ட ஓடியாந்து ஹீரோவை பிடிச்சி அதுக்குள்ள வச்சுக்கிறது. இதை மேல இருந்து அந்த கப்பலோட கேப்டன் பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு அவங்களுடைய கையை வச்சு அட்டாக் பண்றாங்க. அதான் அசால்ட்டா சூசனா தள்ளி விட்டுருது. இப்போ அந்த தட்டி விட்ட கை திரும்பி அவங்க கப்பலே போய் அட்டாக் பண்ண இதை பார்த்துட்டு அந்த கேப்டனும் இன்னைக்கு அந்த பொம்மையை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்க போக கூட இருந்த ஒருத்தன் வேணா பாஸ் இன்னைக்கு நம்ம போன நம்ம தோத்துருவோம், அதனால இன்னொரு நாள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதே இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படின்னா இதான் அந்த ஒனிகாமி அப்படின்னு பாக்குறா. ஹீரோ ஒரு டவுட், இது நான் இல்லாம எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒனிகாமி வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போது அந்த இடத்துல ஹீரோ இதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீலை அதுல சொருனோன்னு அந்த ஒனிகாமி நிப்பாட்டிடுது. இதெல்லாம் பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்க என்ன நடக்குது பாட்டி ஹீரோ கேட்க, சூசனா அதுவாவே மூவ் ஆச்சு பார்த்தேல, அதுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கத்தான் செய்யுது, அதுவும் ஒன்ன பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு பாட்டி ஹீரோட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து திரும்பி நீங்க திரும்பி அவனை தாக்க போறையா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தயவு செய்து நீ மன்னிச்சிருங்க, அந்த டொக்குக்கோ சீல் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் எங்க அப்பாவை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதெல்லாம் தப்பு. அவர் என்கிட்ட என்ன சொல்லி இருந்திருக்காருன்னா இந்த டொக்குக்காவா முத்திரை யார்கிட்ட இருக்கோ அவரை நீ கண்டுபிடிச்சு அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறா. ஹீரோ எந்திரிச்சு நின்றுட்டு இந்த ரோபோட்னால 2வது தடவை பால் தேக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கான். பாட்டியும் அது சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வகையில அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பாட்டில விஷயத்தையும் சொன்னாங்க, நீங்க அந்த ஹிட்டோ சூப்பர்ஸோட சண்டை போறது என்று சொன்னாங்க, வில்லியை தான் மீன் பண்றா, அதனால என்னுடைய அப்பாவை கொண்டது அவங்களா கூட இருக்கலாம், அதனால நானும் இனிமே இங்கேயே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, நான் தான் உன்னை அட்டாக் பண்ண வந்தேன், அப்படி இருந்தாலும் நீ என்னை காப்பாத்தின, ஒரு பொண்ணை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆம்பளையோட கடமை, அதை நான் கரெக்டாக தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அந்த புது பொண்ணோட கிரிக்காவும் சிகாரும் குளிக்க போறாங்க. அப்ப சிகாரும் அந்த பொண்ணுகிட்ட நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, அவ சுத்தி இருந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்றா, அவ ரொம்ப வெக்கப்படுறத பார்த்துட்டு கிரிக்கவன்னு கண்டுபிடிக்கிறா, அப்படின்னா நீயும் ஆமா நானும் வெச்சின் தான் அப்படின்னு அவ சொல்றா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.